அப்புறம் இந்த தீண்டாமை எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதில் ஒரு சில குறிப்புகள் என்ன சொல்கிறதுன்னா, பகவத்கீதையெல்லாம் சொல்லும்போது இந்த உணவு பழக்கத்தினாலேயே தான் இது ஏற்பட்டிருக்கணும், தவறான உணவுனாலே தான் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்கிறாங்க. அதாவது பூத யஜ்ஞம்னு சொன்னோம், உயிரிழத்தில் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவில் இப்போ காளியம்மன் கோவிலாக தான் இருந்திருக்கு. ஆடு மாடெல்லாம் வெட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஆதிசங்கரர் அங்கே வரும்போது அதை பார்த்துட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டோம். 16 வருஷம் அங்கே மழையே பெய்யாமல் இருந்துதான். நீங்கள் தான் மழை பெய்ய வைக்கணும் அப்படின்னு எல்லோரும் வந்து கேட்டாங்க. நீங்கள் சத்தியம் பண்ணுங்க, இங்கே ஆடு மாடு வெட்ட மாட்டோம்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி சத்தியம் பண்ணாங்களாம். அதனால் 16 நாள் தொடர்ந்து மழை பெய்ந்து ஏரி குளங்கள்லாம் நிரம்பி வழிஞ்சுது அப்படின்னு வரலாறு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த உயிர்களுக்கு வெட்டுறது கொடுத்த பூத யஜ்ஞம் சொன்னோம் இல்லையா, உயிர்களுக்கு நம்ம உதவி செய்யணும், உதவி செய்யறது நம்ம தீங்கு செய்யாமலாவது இருக்கணும் இல்லையா. அதனால் ஒரு கனகதாசன் பெரிய பக்தர் பண்டரிபுரத்தில், அவர் காசிக்கு போயிட்டு வரணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக இங்கேருந்து கிளம்பி ஒரு வீட்டு திண்ணையில் போய் ராத்திரி படுத்திருந்தார். அங்கே உள்ளே இருந்து ஒரு பொம்பளை அங்கேருந்து வந்து இவரை தட்டி எழுப்பி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு கேட்டான். அவள் கழுத்தில் தாலி இருந்தது. அம்மா, நீ கழுத்தில் தாலி இருக்கனால உன் புருஷன்ட்ட தான் நீ சந்தோஷப்படுத்தணும். நான் சன்னியாசி மாரி, நான் பக்தன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு. அவ்வளோதான். நம்ம விரும்புன்னு உள்ளே போய் இந்த புருஷன் தூங்கிட்டு ஒரு தலையை வெட்டி கொண்டு வந்துட்டு, என் புருஷன் செத்து போயிட்டான், இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். உடனே அவர், ஐயோ இது என்ன பேயா பூதமா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டமாக இங்கேருந்து ஓடினார். இந்த பொம்பளை அந்த தலையை எடுத்துக்கிட்டே அங்கேருந்து ஓடி வந்து, ஐயோ இங்கே ஓடி வாங்க, எல்லோரும் வாங்க, இவன் என்னோடய புருஷனை கொண்டுவிட்டான், என்னை கையை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். உடனே எல்லாரும் அங்கேருந்து வந்து இவரை பிடிச்சிடுறாங்க. என்ன தண்டனை கொடுப்போன்னு கேட்குறான். அவனோட இடது கையை வெட்டி பிடுங்க அப்படின்னு சொன்னான். சரி, இந்த இடது கையை மணிக்கட்டை அப்படியே வெட்டிட்டாங்க. உடனே இவர், ஐயோ பண்டரிநாதா, ஒரு நாள் உன்னை பிடிஞ்சு இருந்ததுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, இனிமேல் நான் உன்னை பிரியவே மாட்டேன் அப்படின்னு அந்த கையையும் அப்படியே எடுத்து தூக்கிண்டு ஒட்டமாக ஓடுறார். பண்டரிநாதன் அங்கேருந்து ஒட்டமாக ஓடி வந்து பண்றங்கன் இவரை கையை அப்படியே ஒட்ட வச்சு இவருக்கு கையை சரி பண்ணிடுறான். இப்போ திருப்தி தானே அப்படின்னு கேட்டான். ஆமாம், இப்போ கேளு, அப்பா அவங்கெல்லாம் வெட்ட வந்தபோது நீ தடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு. முடியாதுப்பா அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். போன ஜென்மத்தில் இவன் அந்த பிராமணன் ஒரு ஆலமரத்தடியில் உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ருத்ராட்சத்தை வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தான். அப்போது அந்த பக்கம் கசாப்பு கடைக்காரமத்தை ஒரு மாட்டை வெட்டுறதுக்காக விரட்டின்னு வந்தான். அந்த மாடு போய் இந்த ஆலமரத்துக்கு பின்னால் போய் ஒளிஞ்சிருந்தது. இங்கே ஒரு மாடு வந்ததா அப்படின்னு கேட்டான். இடது கையை அப்படி காமிச்சான். அவன் போய் அந்த மாட்டை வெட்டிவிட்டான். அதை அந்த ஓரக்கண்ணால் மாடு பார்த்துருச்சு. அந்த மாடு இந்த பொம்பளையா இவன் இடது கையை தானே காமிச்சான், அதனால் அந்த இடது கையை வெட்ட சொல்லி கொடுத்தான். அந்த கசாப்புக்காரன் தான் இவன் பொம்பளையா இவனோட புருஷனாக இருந்தானா அவனோட தலையை வெட்டி கொடுத்தான். அப்புறம் அந்த பொம்பளையும் உயிரை விட்டுருவான். அப்படி அந்த உயிர்கள் பழி வாங்குறது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் விஞ்ஞான ரீதியாக நான் சொல்கிறேன். அதனால் கடவுளை அப்புறம் பார்த்துக்கணும். முதல்ல அந்த உயிர்கள் பழி வாங்குறது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமே. அதனால் அந்த புலால் உண்ணுதல் அவ்வளவு ஒரு ரொம்ப கெட்ட பழக்கம். அதனால் ரொம்ப நோய்கள் தான் வருதும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அதை விட்டுறது. அந்த சொல்லும்போது அதை விற்கிறவன், வாங்குறவன், வெட்டுறவன், சமைக்கிறவன், சாப்பிட்றவன் பஞ்சாயத்தே காத்தகா ஸ்மிருதாக, 5 பேரும் கொலைகாரர்கள் அப்படின்னு மண் தர்மசாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அது மாதிரி இந்த ஊன் உண்ணாமையை ரொம்ப முக்கியமாக நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதனால் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதனால் அதெல்லாம் விட்டுறணும், நல்லது. அது கொஞ்சம் கொஞ்சமாவது விட்டுறணும். அதுக்காக முதல்ல இதெல்லாம் நீங்கள் ஈடுபடணும். முதல்ல தீட்சை வாங்கிக்கணும், பஞ்சாட்சம் ஜபம் பண்ணணும், எல்லாம் விபூதி எல்லாம் பூசிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு கேட்ட ருத்ராட்சம் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் அதை போய் சாப்பிட பண்ண கேள்வி பண்ணுவாங்க இல்லையா. அதுக்காக சுய கௌரவத்துக்காக தான் விட்டுருவீங்க. ஆனால் அதுக்காகவாவது நீங்கள் இந்த பக்தியில், பூஜையில், வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபடணும். அதே போல் ஒரு கோவில் அர்ச்சகர் அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அதுக்காக
அந்த காளிக்கு பலி கொடுத்தா சரியாக போகும்னு சொன்னாங்களாம். அதுமாதிரி பலி கொடுத்துட்டாங்க. அப்புறம் மறுபிறவியில் இவர் வந்து ஒரு கிளியாக பிறப்பான். அந்த ஆடு வந்து இவனுக்கு அந்த வேட்டைக்காரனை வந்து இவனை பிடிச்சி கொண்டுடும் அப்படின்னு பகவத்கீதை மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு. அதனால் அந்த உயிர்கள் வந்து பழி வாங்கும் அப்படின்னு சொல்கிறான். அது வந்து விஞ்ஞான ரீதியான உண்மை அது. அதனால் அதுக்காகவாவது ஊனுண்ணாமல் இருக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான காரணம். அந்த கண்டதெல்லாம் சாப்பிட்றாங்கங்கிறதுனால தான் இந்த தீண்டாமையே உண்டாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்கிறாங்க. அதனால் தீண்டாமைக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை காரணம் அது. அதை விட்டுணும். அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகின்றோம்.